பிருந்தாவை தேடி கார்த்திக் மேலே போய் தேடுறாங்க. பிருந்தா அதுக்குள்ளே வந்து மயக்கம் ஆயிடுறாங்க. கார்த்திக் மேலே தேடிட்டு கீழே வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வீராவும் நம்ம மாறனும் மேலே போகிறாங்க. அப்போ வந்துட்டு பைப் எதுக்கு உடஞ்சிருக்கு, நேற்று நைட்டு பார்க்கும்போது நல்லா தானே இருந்து அப்படின்னு சொல்லி வீரா வந்து யோசிச்சுட்ருக்காங்க. இந்த பக்கத்தில் கண்டிப்பாக பிருந்தா கிடச்சிருவாம்மா, நீ வந்து கவலைப்படாத, நம்ம அண்ணன் தெய்வமாக இருக்குன்னு நீ நம்புறல்ல, கண்டிப்பாக பிருந்தாவுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லி கண்மணி அவங்க அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீ ஒரு டைம் வந்து மேலே ஏறி பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வீரா வந்து மாறன்கிட்ட சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்துட்டு மாறன் உள்ளே போய் பார்க்குறாங்க. மேலே ஏறி பார்த்தா பிருந்தா வந்து உள்ளே இருக்கிறத பார்க்குறாங்க. தண்ணி ஃபுல்லாக இருக்குது. பார்த்துட்டு பிருந்தா உள்ளே தான் இருக்கிற வீரா அப்படிங்கிறாங்க. உடனே வீரா இருந்துட்டு மாமா அம்மா கண்மணி எல்லோரும் வாங்க, பிருந்தா இங்கே தான் இருக்கிற அப்படிங்கிறாங்க. உடனே எல்லோரும் ஓடி வராங்க. கார்த்திக், ராகவன், மாறன் எல்லோரும் சேர்ந்து பிருந்தா வந்துட்டு மேலே தூக்கிடுறாங்க. மேலே தூக்கி வயிற்றில் இருக்கிற தண்ணியை ப்ரெஷ் பண்ணி எடுக்கிறாங்க. எடுத்ததுக்கப்புறமா வந்துட்டு டாக்டர் வந்துட்டு கூப்பிடுறாங்க. டாக்டர் கூப்பிட்டு வந்து பார்க்குறாங்க. டாக்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் லேட்டாக இருந்தால் உயிருக்கே ஆபத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மெடிசன் எழுதி கொடுத்துட்டு போயிடுறாங்க. உனக்கு என்ன ஆச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பிருந்தா கிட்ட வந்துட்டு எல்லாரும் கேட்குறாங்க. கேட்கும்போது என்னை யாரும் தூக்கி கொண்டு போட்டாங்க, நைட்டு வந்துட்டு யாரோ கூப்பிட்ட மாதிரி சத்தம் கேட்டுச்சு, நானும் எந்திச்சு வந்து பார்த்தா வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு என்ன இருந்துச்சுன்னு மறந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த வாழ்க்கை உனக்கு தேவையாடி, நீ வந்துட்டு வாழ வெட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, பேசாமல் அம்மா கூட வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம பிருந்தாவோட அம்மா வந்துட்டு அழுகுறாங்க. கார்த்திக் இருந்துட்டு இல்லைத்த, இனிமேல் வந்துட்டு பிருந்தாக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ அம்மா, தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு பிருந்தாவை வந்துட்டு கூப்பிட்டு போயிருங்க, உங்கள் காலில் வேணாலும் விழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு வீரா வந்துட்டு சொல்கிறாங்க, ஏய் உண்மை சொல்லு, நீ தானே வந்துட்டு பிருந்தாவை வந்துட்டு தனி தொட்டிக்கில் வந்துட்டு போட்ட, நீ நேற்று நைட்டு வந்துட்டு மாடிலேருந்து வந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஐயோ எல்லோரும் வந்துட்டு என்ன வந்து பழி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு விஜய் வந்து அப்படி நடிக்கிறாங்க. உண்மை சொல்லு, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. உடனே விஜய் வந்துட்டு அப்படி சைலண்ட்டாக இருக்கிறாங்க. என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியாமல். உடனே வள்ளியும் வந்துட்டு அப்படி டவுட்டாக பார்க்குறாங்க. நீ எதுக்கு அங்கே போன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பதில் சொல்ல தெரியாமல் விஜய் யோசிக்கும் போது பார்த்தீங்களா, அவள் வந்துட்டு உங்கள் நல்ல மருமக எப்படி யோசிக்கிறான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி வீரா சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு நான் சொல்லிடுவேன், சொன்னால் வந்துட்டு உங்கள் குடும்பத்துக்கு தான் அசிங்கம், அதனால தான் நான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்படி என்ன நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் விஜய் சொல்கிறாங்க, இல்லை அந்த கார்த்திக் மச்சானும் பிருந்தாவும் வந்துட்டு மேலே எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் தனியாக போய் குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க, இதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு, இப்படி போய் பேசிட்டு இருந்து வச்சுக்கேன், உன்னை அப்படியே கொன்று அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து கோவப்படுறாங்க. எத்தனை டைம் சொல்கிறது, பொம்பளை பிள்ளை கை நீட்டாதுன்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு எனக்கு இப்போ உண்மை புரிஞ்சிச்சு, இவ தான் வந்துட்டு கார்த்திகையும் பிருந்தாவும் தனியாக பார்த்ததுனால கோவத்தில் வந்துட்டு பிருந்தாவை வந்து தனி தொட்டியில் இறக்கி விட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. கண்மணி அப்படி சொன்னதுமே வந்துட்டு இங்கே இல்லை, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், உன்னால் என்ன பண்ண முடியும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னதுக்காக நீ வந்துட்டு இதை பண்ணிவிட்டு அப்படி தானே, கண்டிப்பாக நீ தான் இதை பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு விஜயை பார்த்து கார்த்திக் சொல்கிறாங்க. உடனே நம்ம வள்ளியும் சந்தேகமாக பார்த்ததும், என்ன சித்தி நீங்களும் என்ன சந்தேகப்படுறீங்களா, இவங்களாம் சொன்னதை நம்பி என் மேலே சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க விஜய். அதுக்கப்புறமா வீரா வந்துட்டு மாறன்ட்டு சொல்கிறாங்க, நீ போய் போலீஸ்க்கு கால் பண்ணு, இவளனா வந்துட்டு போலீஸ் விசாரிச்சாதான் இவன் சரிப்படுவா, அப்போ தான் உண்மையை சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. உடனே விஜய் வந்துட்டு அழுதுகிட்டே ரூம்குள்ளே போகிறாங்க. ரூமில் போயிட்டு ஒரு கட்டையில் நெருப்பு கட்டை எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து நீங்களே வந்துட்டு என் மேலே சந்தேகப்பட்டீங்களா சித்தி, இந்த செத்துப்போன எங்கள் அப்பா அம்மா மேலே சத்தியமா, இந்த தாலி மேலே சத்தியமா, இந்த நெருப்பு மேலே சத்தியமா வந்துட்டு நான் வந்துட்டு பிருந்தா வந்து கடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அந்த நெருப்பு கட்டையை வந்து கையில் பிடிக்கிறாங்க. எதுக்கு இவளையே வந்துட்டு எல்லோரும் கார்னர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வள்ளி வந்து திட்டுறாங்க. போய் ஆயின்மெண்ட் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாங்க. உடனே ராகவன் போயிட்டு ஆயின்மெண்ட் எடுத்துகிட்டு வராங்க. வள்ளி வந்துட்டு விஜய்க்கு வந்துட்டு போட்டு விடுறாங்க. வள்ளி வந்து பிருந்தாவோட அம்மா கிட்ட தயவு செஞ்சு வந்துட்டு உங்கள் பொண்ணு தான் கிடச்சிச்சுல, கூப்பிட்டு போயிருக்கு அப்படிங்கிறாங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, எனக்கு கொண்டு போட்டாலும் சரி, நான் பிருந்தாவை இங்கேருந்து விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கார்த்திக் சொல்கிறாங்க. உடனே என் பையனை எப்படி மயக்க வச்சிருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வள்ளி சொல்கிறாங்க. உடனே என்னத்தை எப்போ பார்த்தாலும் உன் பொண்ணுங்க மாதிரி சொல்வேன், இப்போ வந்துட்டு உன் பொண்ணுங்களை நீ அசிங்கமாக பேசுகிறேன், கோவம் வந்தால் நிலத்தட தெரியாமல் பேசுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இப்போ தான் வந்துட்டு இந்தளவுக்கு பேசுவேன்னு எனக்கு இப்போ தான் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தயவு செஞ்சு வார்த்தை விடாத அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மாறன் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ராமச்சந்திரன் வந்துட்டு வள்ளி நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குது, யாரும் இருக்காங்க, நான் சீக்கிரமாக அதை கண்டுபிடிக்கிறேன், கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கப்புறம் எது நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன், நீ வந்துட்டு இங்கேருந்து போமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ராமச்சந்திரன் வந்து பிருந்தாவோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு விஜய் வந்து எப்படி அழுதுகிட்டே இருக்காங்க, எப்படி வந்துட்டு நடிக்கிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வீரா சொல்கிறாங்க. விஜய் வந்துட்டு வள்ளி ரூமுக்கு கூப்பிட்டு போயிடறாங்க. எப்படி நடிக்கிற பாரு சதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வீராவும் மாறணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராமச்சந்திரன் வந்துட்டு வீராவை கூப்பிடுறாங்க. அம்மா லாஸ்ட்டாக வந்துட்டு உன்னை நம்புகிறேன்,
எல்லாத்தையும் சரி பண்ணுன்னு சொன்னால அதை சீக்கிரம் சரி பண்ண பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. வீராவும் சரிங்கிற மாதிரி வந்து தலையை சேர்க்குறாங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.